ஆ, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 80 நாட்களாகியும் பணி நியமன ஆணை வழங்காமல் இழுத்தடிப்பதா? ஸோ இந்த டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கியான செய்தி பார்க்க போகிறோம். ஸோ யார் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது அப்படின்னாக்கா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 80 நாட்களாகியும் பணி நியமன ஆணைகளை வழங்காமல் இழுத்தடிப்பதா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு 3192 பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பட்டியல் வெளியிடப்பட்டு 80 நாட்களாகியும் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்காமல் பள்ளிக்கல்வித்துறை தாமதப்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3192 பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கான எக்ஸாம் நடந்து அவங்க ஃபைனல் கீ ஆன்சர் விட்டு ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி லிஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபைனல் லிஸ்ட்டும் விட்டுட்டாங்க. ஸோ ஆனாலும் இது வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணி நியமன ஆணைகளை பார்த்தீங்கன்னாக்கா வழங்கலை. ஸோ பணி நியமன ஆணைகள் வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வி இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்துள்ளது. ஆசிரியர்களுக்கு பணி வழங்குவதில் அரசு காட்டும் தாமதம் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பணி நியமன ஆணை அந்த 3192 பேர் நியமிக்கப்பட்டாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க யாருக்குமே இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை டிபிஐயில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பணி நியமனம் வழங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கை எப்போ வந்துச்சு அப்படின்னாக்கா, அக்டோபர் மாதம் 25ஆம் நாள் வெளியிடப்பட்டது. அதன்படி விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகள் மே மாதம் 18ஆம் நாள் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஜூன் மாதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியல் ஜூலை 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அவர்களுக்கான பணியிட ஒதுக்கீட்டு கலந்தாய்வை ஒரே நாளில் நடத்தி பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்க முடியும். அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 3192 பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங் நடத்தி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணி நியமன ஆணை வழங்கியிருக்கலாம். ஆனாலே பார்த்தீங்கன்னாக்கா 80 நாட்கள் ஆகியும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காததுக்கு என்ன ரீசன் அப்படின்னும் அவங்க சொல்லலை. தமிழ்நாட்டில் பட்டதாரி ஆசிரியர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷத்துக்கு மேலாகியும் இது வரைக்கும் எந்த விதமான பட்டதாரி ஆசிரியர்களும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதனால் அரசு பள்ளிகளில் ஆயிரக்கணக்கான பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இத்தகைய சூழலில் மின்னல் வேகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆசிரியர் நியமன பணிகளை தமிழக அரசு நிறுத்தி வைப்பதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. ஆசிரியர்கள் நியமனத்திற்கான நடைமுறை தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவுடைய நிலையில் இன்னும் அது முடிவடையாதது மாணவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஓராண்டு முடிய போகுது. ஸோ இது வரைக்கும் எந்த விதமான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் ஆசிரியர்கள் நியமனங்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ள நிலையில் ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் தங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா என மன உளைச்சலில் 3192 பேரும் தவித்து வருகின்றனர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவர்களின் மன உளைச்சலை போக்கி நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3192 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆசிரியர்கள் அதாவது 3192 அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி நியமனத்துக்காக காத்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டிபிஐ வளாகத்தில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல்வாதிகளுடைய காதுக்கு எட்டியிருக்கிறது. இது குறித்து அனைத்து அரசியல்வாதிகளும் இது குறித்து பார்த்தீங்கன்னாக்கா அறிக்கை வெளியிடும்போது இது அரசாங்கத்துடைய நாலேஜுக்கு போயிட்டு சீக்கிரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்பிக்கையோடு காத்துட்ருங்க. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கிடைக்கணும்னு நானும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.